ஆட் ஃபீல்ட்ல இருந்தேன் இல்லையா, ஸோ அதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ அவரும் நிறைய ஆட்ஸ்க்குலாம் மியூசிக்லாம் போடுறாரு அந்த டைம்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் 1991ல. ஸோ நான் அது பண்ணிட்டு இருக்கச்சப்ப யாரோ என்ன அந்த ஆட் துறையில சேர்ந்தவங்க வந்து நான் பாடுறதை கேட்டுட்டு, நீ ரொம்ப நல்லா பாடுற, நீ ஜிங்கிள்ஸ்லாம் பாடலாமே நாங்க. அப்போ நான் எனக்கு அப்போ ரொம்ப ஆசை, ஜிங்கிள்ஸ் யாருக்கு பாடலாம் என்ன எனக்கு தெரியும். அப்பதான் புதுசா டெல்லியிலேருந்து இங்க வந்திருந்தேன். ஸோ அப்போ அவங்க கேட்டால் யாருக்கு, சரி நான் உனக்கு ஒரு நம்பர் எழுதி தரேன், அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்க, சொல்லுங்க நான் இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னேன், வந்து ஆடிஷன் எடுப்பாங்க, எடுத்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க பாட வைப்பாங்க. சரி நம்பரை வாங்கிட்டு நான் ஃபோனே பண்ணல, ஏன்னா ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேன், ஒர்க்கிங் அஸ் காப்பி ரைட்டர். ஸோ அப்போ வந்து 1 மந்த் கழிச்சு சரி ஞாபகம் வந்து நான் அப்புறம் மெசேஜ் பண்ணேன். அப்போது அவங்க வந்தார், அவங்க ஒரு அசிஸ்டண்ட் எடுத்தாங்க, நோயில் இருந்தாங்க அப்போ இல்லை. அப்போ அவர் எடுத்துட்டு இரு ஒரு செகண்ட் இருன்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரை கூப்பிட்டாங்க. அப்போ ஹாய், திஸ் இஸ் திலீப், ஐ பிலீவ் யூ சிங், ஐ கால் யூ ஃபார் த வாய்ஸ் டெஸ்ட் சூன் அப்படின்னாரு. கேட்டேன் விட்டேன், நானும் வந்துடுறேன். இன்னொரு மந்த் போயிட்டேன். அப்புறமா ஃபோன் வந்தது, வாங்க கம் ஃபார் த வாய்ஸ் டெஸ்ட்னு. அப்போ போனேன், அங்கே வாய்ஸ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உங்கள் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் டெஃபினட்டாக உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் ஜிங்கிள்ஸ்க்கெலாம் கூப்பிட்டாரு, பாடினேன். அதுக்கப்புறம் தான் பட வாய்ப்பு வந்தது. அதை நான் ஜிங்கிள் பாட போறேன்னு நினைச்சிட்டு போய் கடைசியில பார்த்தா படத்துக்கு நான் வாய்ஸ் போட்டேன். ஆமா.